Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சந்திரசேகர். ஸோ அவர் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. பட் அவர் பிளேஸ் ஆனதை விட அவரோட ப்ரொஃபைல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் என்ன பண்ணார் முன்னாடி, இப்போ எதுக்கு ஐடிக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்திரசேகர். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட்? நான் வந்து என் பேர் சந்திரசேகர். நான் பாண்டிச்சேரி என்னோட நேட்டிவ். நான் 2013 பாஸ் அவுட். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் ஐடியில் இருந்தேன், பேங்கிங்கில் இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பண்ணுறது. ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் வந்து பேங்கிங்கில் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா. அண்ட் தென் அந்த வாழ்க்கை அவருக்கு போர் அடிச்சிருச்சுன்னு அவர் வந்து ஐடிக்குள்ளே மூவ் பண்ணலான்னு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் பெசன்ட் டெக்னாலஜிஸ்? பெசன்ட் டெக்னாலஜி அதான் இன்டர்நெட் மூலமாக தான். ஸோ இது எத்தனாவது இன்டர்வியூ நீங்கள் இப்போ ஜாப் வாங்கினது அட்டன் பண்ணதில்லை? 6. ஓகே. 6வது இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஸோ மேஜராக உங்களுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், இப்போ நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே வர்றீங்க ஃபஸ்ட்டு, நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். உங்களை மாதிரி இப்போ நீங்கள் வந்து பேங்கிங், இன்னொருத்தவங்க சேல்ஸில் இருந்திருக்கலாம், இல்லை வாட் எவர் ஒரு நான் வாய்ஸில் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளாக இருக்கும். அவங்களுக்குலாம் அது கொஸ்டினாக இருக்கும்ல, இதுக்கான ஆப்ஷன் இருக்கா, நமக்கு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, 9 இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம திரும்ப ஐடியில் மூவ் பண்ண முடியுமா, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா, நமக்கு ஓப்பனிங்ஸ் வருமா, கம்பெனி அக்செப்ட் பண்ணுவாங்களா, இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் நீங்கள் ஜாப் வாங்கணும். கரெக்டாக ஃபைன். ஸோ உங்களுக்கு கேட்ட இப்போ இன்டர்வியூஸ்லாம் கேட்டிருப்பாங்களே, இப்போ கெரியர் கேப் எந்த மாதிரி பார்த்தாங்க, நான் ஐடி எந்த மாதிரி பார்த்தாங்க, கொஸ்டின்ஸ் ரேண்டமாக எப்படி உங்களுக்கு இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஜென்ரலாக எனக்கு ஃபுல் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரியாக்ட் நோட் ஜேஸ் போட்டிருந்தேன். ஸோ ரியாக்ட்லேருந்து தான் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சாங்க. சும்மா அந்த நான் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான். என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? நான் ப்ராஜெக்ட் பண்ணது மெர்ன் ஸ்டாக். அந்த மெர்ன் ஸ்டாக்ல ரெசிபி மேக்கர்னு ஒன்று. ரெசிபி மேக்கர். ரெசிபி மேக்கர் அதோட ஃபங்க்ஷன் என்ன? அதான் பேசிக் த்ரெட் ஆபரேஷன்ஸ், ஆட், ரிமூவ், டெலிட், நார்மலாக அது மட்டும் பண்ணி. ஓகே. அது வந்து ஒரு சைட்ல ஹாஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது வெர்சல்ல வந்து ஃப்ரண்ட் எண்டும், ரெண்டர்ல பேக் எண்ட் அதெல்லாம் ஹாஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் இருந்தது. அதில் அவங்க ப்ராஜெக்ட் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ப்ராஜெக்ட் ஓரியன்டா இருந்தது. ப்ராக்டிகல் எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்களோட கொஸ்டினாக இருக்கு. இல்லை எப்படிப்பா உங்களுக்கு உள்ள வந்ததுமே உங்களை ஏதாவது ப்ராஜெக்ட்ல உட்கார வைக்கலாமா, இல்லை இன்னும் நம்ம நிறைய ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்குமா? ஏன்னா இப்போ ஒரு மிட் லெவல் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இன்னும் நம்ம ஒரு 6 மாதம் தான் ட்ரெயின் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு நாலேஜபிளாக இருந்தால் கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் வாங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற பேட்டர்ல. ஓகே. ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் பார்ட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ மோஸ்ட்டாக அந்த பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஜேடபிள்யூடி ஆத்தென்டிகேஷன் பண்ணியிருந்தேன். அந்த டோக்கன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டோக்கன்ஸ் இந்த மெத்தடும் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் லாகின் பண்ணால் டோக்கன் மூலமாக லாகின் பண்ணால் ஓடிபி. ஓகே. ஓடிபியில் ஜென்ரலாக இந்த குக்கீஸ் மாதிரி செட் பண்ணி குக்கீஸ்லாம். ஓகே. ஓகே. ஸோ அதை பற்றி கொஸ்டின்ஸ் இருந்தது. அப்புறமா ஜாவா ஸ்கிரிப்ட்ல பேசிக்ஸை டெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படி தியரிட்டிக்கலாக கேட்டாங்களா உங்ககிட்ட? இல்லை ப்ராக்டிக்கலாக என்ன கேட்டாங்க? சும்மா அந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி, ஸ்லைஸ் மெத்தட்ஸ், அந்த அதை எப்படி அப்ளை பண்ணுவோம், அதை பற்றி கொஸ்டின்ஸ் இருந்தது. ஓகே. கெரியர் கேப்புக்கு என்ன சொன்னாங்க? நீங்க சொல்றது நான் ஐடியில் இருந்ததுக்குலாம். அதான் நான் ஐடியில் இருந்ததுக்கு அதான் என்ன ரீசன் மேசன் கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக பேங்கிங்கில் இருந்தேன் சொல்லியிருந்தேன். அதான் 9 இயர்ஸ் இருந்தேன். ஸோ அதனால எனக்கு அந்த ரோல் வந்து எனக்கு ஜென்ரலாக இருந்ததுனால எனக்கு ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் 2013 எம்சிஏ தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஐடியில் அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த டைம் அந்த ஜாப் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே போயிருப்பீங்க? அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறதுக்கு தனியாக படிச்சு தான் போயிருப்பீங்க ஐஓபிங்கிறதுனால. ஃபைன். ஸோ இப்போ கம்பெனியில் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. சூப்பர். ஃபைன். இங்கே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணதெல்லாம் யார்? ஹெச்ஆர் சைடில் இருந்து உங்களுக்கு? ஹெச்ஆர் சைடில் வந்து கார்த்திக் தான். சூப்பர். சரி, அவர்கிட்ட நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று தாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு கெரியர் பிரேக் ஆர் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், அகெயின் ஐடிக்குள்ளே மூவ் பண்ண முடியுமானா 200% பண்ண முடியும் வித் ப்ராப்பர் நாலேஜ். ஸோ அவர் சொன்ன மாதிரி அவர் மினிமம் 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ப்ராப்பர் நாலேஜ் இருந்துச்சு. அவருக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. டெக்னிக்கலி நீங்கள் நாலேஜபிளாக இருக்கீங்கன்னா ஒரு மிட் லெவல் கம்பெனியில் ஒரு என்ட்ரி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யூ கேன் ஈஸிலி அச்சீவ். என்ன சொல்கிறீங்க? கரெக்ட் தானே? ஃபைன். ஸோ அதனால் அந்த டவுட் வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து அதர் டிபார்ட்மெண்ட், நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பயோ, டெக்ஸ்டைல், ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், அது இங்கே இஷ்யூ கிடையாது. இங்கே எந்த கம்பெனியுமே எதிர்பார்க்குறது நாலேஜ் இருந்தால் இன்டர்வியூக்கு வாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லா பண்ணிங்கன்னா உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்போ ப்ராசஸாக இருக்குது. ஸோ அதனால் 200% டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜாப் கிடைக்கும். கெரியர் பிரேக்கோ உங்கள் நான் ஐடி ப்ரொஃபைலோ ஒரு ப்ராப்ளம் கிடையாது. வித் ப்ராப்பர் நாலேஜோட ஜாப்புக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் தான் சந்திரசேகர் சார். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுனாலும் நீங்கள் தாராளமாக வாங்க. ஓகே. தேங்க்யூ.